ஆல்ரெடி இவங்க இஸ்ரேலோட சண்டையில இருக்காங்க. ஆனா இந்த காசா பகுதிக்குள்ள யார் ஆட்சி அதிகாரம் பண்றது அப்படிங்கிறதுல பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த மோதல்ல ஹமாஸ் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எடுத்து காசாவை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப திரும்பவும் காசாவுக்குள்ள யார் ஆட்சி அதிகாரம் பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. இந்த ஆட்சி அதிகாரம் விஷயத்துல மூணாவதா ஒரு குறுக்கீடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கு காசா பகுதியில ஒரு அரசாங்கம் அமையிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலி தான். அவங்க காசாவை பாலஸ்தீனின் ஒரு பகுதி இல்ல பாலஸ்தீனத்தையே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாக சர்வதேச அரங்களை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னோம்னா அது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திடும். அவங்க இனிமேல் பாலஸ்தீன பகுதிகள் மேல அவ்வளவு ஈஸியா ஆயுத தாக்குதல்கள் மேற்கொள்ள முடியாது. சர்வதேச சட்டங்களுக்கு இஸ்ரேல் அடிபணிஞ்சும் பதில் சொல்லியும் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும். அதனால காசாவை பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாகவும் பாலஸ்தீனத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாகவும் அறிவிக்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால அந்த இடத்துல ஒரு அரசாங்கம் அமையறதுக்கு இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்காது அப்படி